அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சூட்சம உடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் எப்படி உணர்றது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ நான் இன்னைக்கு போஸ்ட் பண்ணுறது 23/4/2025. சூட்சம உடல் உணர்றதுக்கு ஒரு மனிதனுக்கு அதிகப்படியான தியானம் அப்படின்றதுல ஈடுபட்டிருக்கணும். ஸோ எந்த தியானம் செய்தாலும் பரவாயில்ல, தியானத்தில் ஈடுபட்டு அந்த மனநிலையை அவங்க பெற்றிருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளால சூட்சம உடலை உணர முடியும். அப்போ இந்த சூட்சம உடலை உணர்றதுக்கு எந்த தியானம் செய்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டேன். பட் செய்யக்கூடிய தியானத்தை பொறுத்து நாம் இந்த உடலை உணரக்கூடிய காலம் அப்படின்றது அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கலாம். இப்போ ஒரு சரியான ஒரு குரு கிட்ட நீங்கள் போய் சேர்ந்து அந்த குரு கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதலை சரியான விதத்தில் நீங்கள் பின்பற்றும் போது இந்த சூட்சம உடலை உணரக்கூடிய தன்மைன்றது ஈஸியாக இருக்கலாம். மற்றவர்களுக்கு இது ஒரு லாங் ப்ராசஸாக இருக்கலாம். எப்படி சூட்சம உடலை உணர்றது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல சூட்சம உடல் அப்படின்றது என்னன்றதை முதல்ல புரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய உணர்ச்சிகளை கடந்த பின் பெரும் அமைதியின் உணர்வு நிலையில் இருக்கும்போது நமக்கும் இந்த உலகியல் தொடர்பு ஏற்படுத்தும் மனிதர்கள், பொருட்கள், மற்ற பிற உணர்ச்சி சார்ந்த பிணைப்புகளுக்கும் இடையே இருக்கும் தொடர்பினை உணர்வு நிலையில் தொடர்ந்து உணர வேண்டும். இதுல நான் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது நாம மெடிடேட் பண்றோம். மெடிடேட் பண்ணும்போது நம்மளுடைய மைண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக காம் டவுன் ஆக ஆரம்பிக்கும். காம் டவுன் ஆக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நாம் எமோஷன் இல்லாத ஒரு அமைதியான நிலைக்கு போயிருப்போம். இந்த மாதிரியான அமைதியான நிலையில் நாம் தொடர்ந்து உள்ளே இருக்கும்போது நமக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும், இந்த உலகம் சார்ந்த உணர்ச்சிகளுக்கும் இடையில என்ன தொடர்பு அப்படின்றத நீங்கள் தனியாக உணர முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த உலகியல் சார்ந்த விஷயங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படின்றது தனியாக உணர்த்தப்படும். அது ஒரு உணர்வாக கிடைக்கும். இந்த உணர்வை நாம் விரிவடைய செய்யும் போது நமக்கு இந்த சூட்சம உடலை உணரக்கூடிய தன்மை அப்படின்றது கிடைக்கும். இந்த உணர்வு எல்லாமே நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய மார்பு பகுதியில் உணரலாம். மார்பு பகுதியில் நாம் உணர்ந்தாலும் இந்த உணர்விற்கும், அதாவது நாம் ஒரு உணர்வு பெறுறோம்ல, நமக்கும் இந்த உலகியல் சார்ந்த விஷயங்களுக்குமான பாண்டிங் எப்படி இருக்குதுன்னு பெறக்கூடிய அந்த உணர்வுக்கும் நம்மளோட மைண்டுக்கோ நம்மளுடைய பாடிக்கோ எந்த விதமான ஒரு கனெக்ஷனும் இருக்காது. அது ஒரு தனி உணர்வாக உணர்த்தப்படும். நம்மளுடைய மனம் சார்ந்த விஷயங்கள் வேறொரு இடத்துல தனியாக இருக்கிற மாதிரியும், உடல் வேறொரு இடத்துல இருக்கிற மாதிரியும் ஒரு உணர்வு கிடைக்கும். ஸோ இப்படியான உணர்வு நிலையை நாம் பெறும்போது தான் சூட்சம உடலை உணர ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்றத நாம் எடுத்துக்கிறோம். முன்பு சொன்ன உணர்வின் நிலையில் ஒருவர் தொடர்ந்து லயிக்கும் போது அந்த உணர்வின் மீது ஆதிக்கம் செலுத்தும் தன்மை உருவாகும். அதாவது நாம அமைதிக்குள்ள போய் அமைதி உணர்வு நிலையில இந்த உலகியல் விஷயங்களோடு எந்த மாதிரியான ஒரு பாண்டிங் நம்ம வச்சிருக்கிறோம், எப்படி அந்த கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற அந்த உணர்வு நிலையில ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கு அந்த உணர்வு நிலையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவர் கிடைக்கும். இந்த பவர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நாம நம்மளுடைய சூட்சம உடல்ல ஒர்க் பண்ணக்கூடிய விஷயத்தையே பெற முடியும். அப்போ யாருக்கு இந்த உணர்வின் மீது ஆதிக்கம் செலுத்தும் தன்மை உருவாகுதோ அவங்களால சூட்சம உடலின் உணர்வை நம்மளுடைய கண்ட்ரோல் கீழே நம் வசத்திற்குள் வைத்திருக்க முடியும். எஸ். சூட்சம உடலின் மீது இணைப்பில் இருக்கும் விஷயங்களை ஒவ்வொன்றாக துண்டிக்கும் போது இன்னும் லேசான உணர்வு நிலையை நாம் பெறுவோம். அதாவது நாம மெடிடேட் பண்றோம், அமைதி நிலைக்குள்ள போறோம். அந்த அமைதி நிலையினுடைய உணர்வுல இந்த உலகியல் சார்ந்த விஷயங்களோடு எப்படி கனெக்ட் ஆயிருக்கோன்ற அந்த உணர்வு நிலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்போது நாம சூட்சம உடலை பெறுவதற்கான உணர்வு நிலையை பெறுறோம். அதை அனுபவிக்கிறதுக்கான உணர்வு நிலையை பெறுறோம். இந்த உணர்வு நிலையை பெற்றதுக்கு அப்புறம் எப்படி இந்த சூட்சம உடலினுடைய உணர்வு நிலை புற உலகம் சார்ந்த விஷயங்களோடு கனெக்ட் ஆயிருக்குது அப்படின்றத புரிஞ்சுட்டு அந்த விஷயத்த ஒன்னா டிஸ்கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, எனக்கு இது தேவையில்லை, என்னுடைய சூட்சம உடலோடு இருக்கக்கூடிய இந்த இணைப்பு எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தேர்ந்தெடுத்து அந்த விஷயத்தை டிஸ்கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய சூட்சம
உடலை உணரக்கூடிய அந்த உணர்வு நிலை இன்னும் ஹையர் லெவலுக்கு போக ஆரம்பிக்கும், இன்னும் டீப்பரா உணர முடியும். இந்த உணர்வு நிலை என்பது நம்மளுடைய இருப்பை உணர்த்துவதற்காக இருக்கும் உணர்வு நிலை. அப்போ இந்த வேர்ல்ட் லைஃப் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாவற்றையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நமக்குள்ள பெறக்கூடிய அந்த உணர்வு நிலை அப்படின்றது நாம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வை மட்டும் கொடுக்கக்கூடிய உணர்வு நிலையா இருக்கும். இந்த உணர்வு நிலையை நம்மால் வெவ்வேறு மட்டங்களுக்கு எடுத்து செல்ல முடியும். ஸோ வெவ்வேறு லெவல் அப்படின்றது வந்து உதாரணத்துக்கு இப்போ நம்ம பூமி சார்ந்த நிலையில ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த நிலையிலையும் நாம வந்து ஒர்க் பண்ணலாம், அல்லது இதை தாண்டி இருக்கக்கூடிய சூட்சம நிலைகளில் இயங்கக்கூடிய தன்மையிலையும் நம்ம வந்து வேலை செய்யலாம். பூமி தாண்டி பூமிக்கு கீழான நிலையில இருக்கக்கூடிய நார்மல் எமோஷன்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த நிலையிலையும் வேலை செய்யலாம். அதாவது இந்த சூட்சம உடலை உணர்வு பெற்ற மனிதர்களால வெவ்வேறு லெவல்ல இந்த சூட்சம உடலை வைத்து வேலை செய்ய முடியும். இந்த உணர்வு நிலையை நாம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், அல்லது இந்த உணர்வு நிலையை நாம சுருக்கிக்கலாம். இந்த உணர்வு நிலையை நாம எக்ஸ்பேண்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய சூட்சம உடல் விரிவடைய ஆரம்பிக்கும். இந்த உணர்வு நிலையை நாம சுருக்கும் போது சூட்சம உடலினுடைய உணர்வு நிலை சுருங்க ஆரம்பிக்கும். குறையாது, அது விரிவடைந்து சுருங்கக்கூடியது. எப்படி நம்ம ஆறாவை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த சூட்சம உடலினுடைய உணர்வையும் நாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சுருக்கிக்க முடியும். இந்த உணர்வு நிலையை பூமியோடு தொடர்பு படுத்தி பூமியின் பரப்பிற்கு விரிவடைய செய்ய முடியும். அப்போ நாம் மெடிடேட் பண்ணுறோம், நமக்கு இந்த அமைதிக்குள்ள அந்த உணர்வு கிடைக்குது. அந்த அமைதியினுடைய உணர்வு நிலையிலிருந்து இந்த பூமி சார்ந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்கோம் அப்படின்றத செக் பண்ணுறோம். அந்த கனெக்ஷன் எல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். டிஸ்கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் பெறக்கூடிய அந்த உணர்வு நிலையில் தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சூட்சம உடலை உணர்றதுக்கான உணர்வு நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த உணர்வு நிலையை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கவும் முடியும், சுருக்கவும் முடியும் அப்படின்னு சொன்னேன். அந்த உணர்வு நிலை பூமியோடும் செயல்படும், பூமியிலிருந்து லோவர் லெவலாக இருக்கக்கூடிய எமோஷன் லெவல்லையும் செயல்படும், பூமியிலேருந்து ஹையர் லெவலாக இருக்கக்கூடிய கான்ஷியஸ் லெவல்லையும் செயல்பட்டுருக்கும். பூமியினுடைய நிலை அப்படின்றது சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கான நிலைன்னு வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் உங்களுடைய இந்த சூட்சம உடலினுடைய உணர்வு நிலையை விரிவடைய செய்ய முடியும் பூமியில். ஓகே, உதாரணத்துக்கு நீங்கள் வாழக்கூடிய ஏரியா, உங்களுடைய வீடு, உங்களுடைய தெரு, உங்களுடைய வசிப்பிடம் இருக்கக்கூடிய அந்த பகுதி. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு உங்களுடைய சூட்சம உடலை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். இது எந்த மாதிரி ஒரு அனுபவமாக இருக்கும் அப்படின்னா உங்களுடைய புரிதலுக்காக சொல்கிறேன், பட் ரெண்டும் ஒன்று கிடையாது. ஆறாவை வந்து நாம் ஆன்லைன் மெடிடேஷன் டைமில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது எப்படின்றத வந்து பார்த்தோம். அப்போது நாம் இருக்கக்கூடிய அந்த அறையிலிருந்து அந்த ரூம் அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும், அப்புறம் நம்ம ஏரியா அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ அந்த எர்த்தை தாண்டியும் நம்மளுடைய ஆறாவினுடைய உணர்வு நிலையை வந்து நம்ம பெற முயற்சி செஞ்சோம். இப்போ எப்படி அந்த ஆறாவினுடைய உணர்வு நிலை வந்து விரிவடைஞ்சிட்டே போகுதோ அதே மாதிரி இந்த சூட்சம உடலினுடைய உணர்வு நிலை நாம் தேர்ந்தெடுத்த ஏரியா பொறுத்து நம்மளால் விரிவடைய செய்ய முடியும். இப்போ இந்த சூட்சம உடல்ல எப்படி ஒர்க் பண்றது? நம்முடைய விழிப்புணர்வின் மூலம் இந்த உணர்வு நிலையில் மாற்றத்தை உருவாக்கும் போது அந்த மாற்றத்தின் விளைவாக நம்மளுடைய சூட்சம உடலை கொண்டு வேலை செய்யும் திறனை பெறுகிறோம். அப்போது சூட்சம உடலை உணரக்கூடிய அந்த உணர்வு நிலை இருக்குது, அந்த உணர்வு நிலையை லயிச்சிட்டு இருக்கிறோம். அந்த உணர்வு நிலையில் நாம் லயிச்சிட்டு இருக்கும்போது நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன, அதாவது சூட்சம உடல் கொண்டு செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்றத நம்மளுடைய கான்ஷியஸ் மூலமாக அந்த சூட்சம உடலில் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அதில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த வேலையினுடைய விளைவு அப்படின்றது சூட்சம உடல் மூலமாக செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும். அப்போது போதுமான அளவு மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சூட்சம உடலை உணர்ந்து அதில் வேலை செய்யக்கூடிய திறன் அப்படின்றது வந்து இருக்கும். அப்போது நாம் நார்மலாக என்ன மெடிடேட் பண்ணுறோன்னா மேக்ஸிமம் நம்ம மைண்ட் கொஞ்சம் காம்னஸ் ஆகுது, உடலினுடைய படபடப்பு குறையுது அப்படின்னா ஓகே மெடிடேஷன் வந்து முடிச்சுக்கிறோம். இல்லை ஏதாவது எனர்ஜி லெவலில் மெடிடேட் பண்ணுறோம், இல்லை ஏதாவது சக்கரங்கள் மீது மெடிடேட் பண்ணுறோம், எனர்ஜி சென்டர்ஸில் வந்து மெடிடேட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நமக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுமானா அதெல்லாம் தாண்டி அந்த அமைதி நிலையில் நம்ம பரிபூர்ணமாக லயிச்சிருக்கும் போது அந்த அமைதி நிலையில் இருந்துட்டு தான் இந்த வேர்ல்ட் லைஃபோடு நம்ம எப்படி கனெக்ட் ஆகிறோன்றத உணரக்கூடிய நிலைக்கு வரும்போது தான் நாம் இந்த சூட்சம உடலுக்கான விஷயத்தை வந்து உருவாக்குறோம். அப்போது
நீங்கள் அதிக அளவு தியானம் செய்யும்போது மட்டும்தான் இந்த சூட்சும உடலை வந்து சரியான விதத்தில் புரிஞ்சுட்டு அந்த உணர்வு நிலையிலிருந்து அதில் ஒர்க்கும் பண்ண முடியும். ஓகே, போதுமான அளவுக்கு தியானம் செய்யலை அப்படின்னா இது வந்து ஒரு இமேஜினேஷன் மாதிரியோ இல்லை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியோ இருக்கும். ஓகே, அப்போது நாமளே ஒரு விஷயத்தை வந்து கற்பனை பண்ணிப்போம், இது வந்து என்னுடைய சூட்சும உடல், இது இப்படி விரிவடையுது, இதில் நான் இப்படி ஒர்க் பண்ணுறேன் என்னுடைய கான்ஷியஸ் மூலமாக அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிப்போம். அப்போ அந்த மாதிரி பண்ணுறது அப்படின்றது வந்து டைம் வேஸ்ட் தான். ஓகே, எஸ். அதே மாதிரி இந்த சூட்சும உடலை உணரக்கூடிய மனிதர்கள் அந்த உணர்வு நிலையில் இருந்து தங்களுடைய பர்சனல் பெனிஃபிட்காக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாலோ அல்லது இந்த சூட்சும உடலினுடைய விஷயங்களை தவறான விதத்தில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலோ அவங்களால தொடர்ந்து இந்த சூட்சும உடலினுடைய உணர்வு நிலையில் லயிக்க முடியாமல் போகலாம். அந்த பவர் வந்து மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஓகே, இந்த உணர்வின் ஆரம்ப நிலையை அனுபவிப்பவர்கள் இரவு உறக்கத்தின் போதும் இந்த உணர்வின் ஆதிக்கம் செலுத்துபவர்கள் தங்களின் தேவையின் போது இதை நிகழ்த்தி கொண்டவர்களாக இருப்பார்கள். அதாவது இனிஷியல் ஸ்டேஜில் இந்த மாதிரி நீங்கள் சூட்சும உடலை உருவாக்குறது அப்படின்றது உங்களுடைய உறக்கத்தின் போது உங்களுடைய கட்டுப்பாடின்றி நிகழலாம். ஓகே, அப்போ அந்த அனுபவத்தை நாம் தொடர்ந்து பெற்று அதன் மீது ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தன்மையை நாம் உருவாக்கும் போது நமக்கு எப்போ வேணுமோ அந்த சூட்சும உடலை உணரக்கூடிய அந்த உணர்வு நிலைக்கு நம்மளால் இமீடியட்டாக போக முடியும். ஸோ இமீடியட்டாக போக முடிகிறதுக்கு புற காரணிகள், அதாவது அவுட் சைட் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் இருக்குது. நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, இரவு உறக்கம், நீங்கள் வாழக்கூடிய இடம், உங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நபர்கள், டைரக்ட் கார்மிக் பாண்டிங். ஸோ இவங்க எல்லாமே இந்த சூட்சும உடல் மீது அதை உணர முடியாமல் செய்கிறதுக்கு தங்களுடைய வேலைகளை வந்து செய்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகே, எஸ். அதாவது இவங்களாம் இந்த விஷயத்தை உணர்றதுல வந்து பிளாக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆன்மாவும் சூட்சும உடலும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் ஆன்மாவும் சூட்சும உடலும் வேறு வேறு. சூட்சும உடல் அப்படின்றது ஆன்மாக்கு முந்தின ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு நிலைன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ மறுபடியும் அதே விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. மனதின் உணர்ச்சிகளை கடந்த பின் பெரும் அமைதியின் உணர்வில் லயிக்கும் போது அந்த உணர்வு இந்த பூமியில் கொண்டிருக்கும் தொடர்பை தனியாக தொடர்ந்து பிரித்து பார்த்தால் சூட்சும உடலின் உணர்வு நிலையை பெற முடியும். ஓகே, எஸ். பூமியோடு இருக்கும் தொடர்பை நீக்கும் போது சூட்சும உடலின் உணர்வு நிலை களப்பற்றதாக நற்காரியங்களுக்கு பயன்படுத்தும் நிலைக்கு தகுதியாக இருக்கும். அதாவது நம்ம அமைதியில் இருக்கும்போது என்ன மாதிரியான பாண்டிங்கை இந்த வேர்ல்ட் லைஃப்பில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோன்றதை உணர்கிறோம். அது சூட்சும உடல் உணர்றதுக்கான இனிஷியல் ஸ்டேஜ். அந்த பாண்டிங் எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சூட்சும உடல் மட்டுமே இருக்கும். ஸோ அந்த நிலையில் தான் நாம் கான்ஷியஸ் மூலமாக அதில் ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு நல்ல விஷயத்துக்காக இந்த ஒர்க்கை வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சூட்சும உடலை தான் லேட்டராக நாம் லைட் பாடியாக வந்து மாற்றுவோம். அது எப்படி அப்படின்றத அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். இப்போது சூட்சும உடல்னால் என்ன அப்படின்றது வந்து புரிஞ்சிருக்கும். சூட்சும உடலை எங்கே உணர்றோன்றது புரிஞ்சிருக்கும். நம்மளுடைய செஸ்ட் ரீஜன் சொல்லியிருந்தேன். சூட்சும உடலை எப்படி உணர்றோன்னா அமைதியினுடைய தன்மையில் லயித்திருக்கும் போது இந்த வேர்ல்ட் லைஃபோடு இருக்கக்கூடிய பாண்டிங் என்னென்ன இருக்குது அப்படின்ற அந்த உணர்வு நிலையில் ஃபோக்கஸ் பண்ணி அந்த உணர்வு நிலையை மட்டும் தனியாக பிரித்தோம் அப்படின்னா சூட்சும உடலை உணர்வதற்கான ஒரு மனநிலையை நாம் உருவாக்குறோம். இந்த வேர்ல்ட் லைஃப்பில் இருக்கக்கூடிய பாண்டிங் எல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணும்போது சூட்சும உடலினுடைய உணர்வு நிலையில் நாம் லயிச்சிருக்கிறோம். அந்த உணர்வு நிலையை நாம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், சுருக்கிக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணுறதும் சுருக்கிறதும் நாம் செய்யக்கூடிய வேலையை பொறுத்து இருக்குது. சூட்சும உடல் மூலமாக ஒரு வேலையை செய்கிறதுக்கு நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் மூலமாக சூட்சும உடலில் வேலை செய்கிறதுக்கான விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், இல்லை இன்ஜெக்ட் பண்ணுறோம், இல்லை செலுத்துகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கு வந்து கொடுக்குறோன்னு கூட வச்சுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அந்த சூட்சும உணர்வினுடைய உணர்வு நிலையில் அந்த வேலை செய்து முடிக்கப்படும். பர்சனல் பெனிஃபிட்காக இதை பண்ணக்கூடாது. நம்ம செய்கிறது மூலமாக மற்றவங்களுக்கு நல்லது நடந்தது அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். பர்சனல் பெனிஃபிட்காக பண்ணுறாங்க அப்படின்னா குயிக்காகவே இந்த விஷயங்களை ஆக்சஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லேருந்து அவங்க பிளாக் ஆகிறாங்க. ஸோ இந்த சூட்சும உடல் உணர்வு நிலையில் தொடர்ந்து லயிச்சிருக்கிற ஒருத்தரால் தன்னுடைய உடலினுடைய விஷயங்களை ஒளி உடலாக மாற்றிக்க முடியும். ஸோ உடல் அப்படின்னு சொல்லும்போது ஃபிசிக்கல் பாடியை பற்றி நாங்கள் எதுவுமே பேசலை. ஃபிசிக்கல் பாடிக்கான ஒர்க் இங்கே எதுவுமே கிடையாது. ஓகே, ஃபிசிக்கல் பாடி அப்படின்றது இந்த விஷயங்களை எல்லாம் கொண்டிருக்கிறதுக்கான ஒரு
ஸ்ட்ரக்சர், அவ்வளோதான். ஸோ இந்த சூட்சம உடலை நாம் உணரும்போது நிறைய லெவல்ஸில் ஒர்க் பண்ண முடியும். உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக எர்த் லெவலில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை தேர்ந்தெடுத்து நம்மளுடைய உடலை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்மளுடைய கான்ஷியஸ்னஸை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த சூட்சம உடலினுடைய ஜேர்னி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது எர்த் லெவல்லேருந்து ஹையர் லெவல். மற்றவங்களுடைய எமோஷன்ஸ்க்கு ஹீலிங் கொடுக்கறதுக்கு சூட்சம உடலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் எமோஷன்ஸ்க்கு ஹீலிங் கொடுக்குற அளவுக்கெல்லாம் நீங்கள் சூட்சம உடலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த உடலினுடைய உணர்வு நிலையை வந்து பெறுறதுல சிக்கல் ஏற்பட ஆரம்பிக்கும். அதிகப்படியான வேலை அங்கே செய்ய வேண்டியது இருக்கும், அதிகமான எஃபோர்ட் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் உணர்ச்சி சார்ந்த விஷயங்களுக்கு ஹீலிங் கொடுக்கறதுக்கெல்லாம் சூட்சம உடல் பயன்படுத்துறதை தவிர்த்துட்டு கான்ஷியஸ் லெவலில் ஒர்க் பண்ணுறதுக்கு நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது சூட்சம உடல் பற்றி பார்த்துட்டோம். லைட் பாடி பற்றி ஃப்யூச்சரில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.